ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. மோகன், மோகன். என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல. சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலைய போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தாயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தோம் எங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பாக்க மிஸ்டர் தாம்சன், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறே. ஏண்டா நான் வந்து நின்னு பாக்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும், வேற யாரும் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? பின்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். எதிர்கிட்ட காலம்புற எங்க வந்து உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கல பிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிறா, மூக்கு மூலியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்கறேன். கல்யாணமா கல்யாணம்? கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மூச்சு என்ன வருது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும். சரி, செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. போடியம்மா போ. நான் அதை கிடந்து அழிந்து சாகிறேன். நீ சினிமா கூத்தாடியோட கூடை கொண்டு கும்மாரம் அடிக்க போகிற நயவைந்தனே. என்னை உதைத்து தள்ளுகிறாய், என்னை உதைத்தான் தள்ளுகிறாய். அடிப்பாய், நண்டு கொடுத்தா வடையில இருக்குமா? உன் திமிரு வாங்கி கட்டுற. அடிப்பாவி, என்னை உன் காலால் உதைத்தான் தள்ளுகிறாய். அடிப்பாவி, அடிப்பாவி. காந்தா, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். டாக்டரிடம் சென்று ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்து என்னை கொன்று விடு. உயிரோடு வைத்து சித்திரவதை செய்யாத. வேண்டாம், வேண்டாம். ராமா, டாக்டர் வரலன்னு கேக்குறேன், அதுக்கு உதவுகிறார். ராமா, டாக்டர் ஊர்ல இருந்தா தானே வர? ஊர்ல தான் இருக்காரு. பணம் கொடுத்தால வர. என்ன இருக்கும்போது குடு குடுன்னு வாங்கிக்கிட்டு இல்ல, இப்ப நீதான் கூட கஷ்டப்படுற. உனக்கு இப்படி இருந்தா ஒரு ஆஸ்பத்திரியே எல்லாம் கட்டி இருப்பாரு. ஏண்டா சத்தமா பேசுற? இருடா இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அடிச்சண்டாளே, அடிச்சண்டாளே, சண்டை. மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள். ராமா, பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே நான், எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள். நன்றி கெட்ட உலகமடா ராமா. ராமா, இந்த நரிகள் நடமாடும் நாடடா ராமா. ஜாதி இல்லை என்று பல பெரியவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த மாதிரி ஜாதி என்னைக்குமே இருக்கும் போல இருக்குடா ராமா. ஆமா, இந்த மாதிரி நேரத்திலே ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து உதவ மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள். இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள அறிவாளிகள் உள்ள நாடா இது ராமா. பணம் இல்லாத போது இந்த வியாதி எனக்கு வந்துச்சு ராமா. ராமா, இது பணம் இருக்கும் பொழுது வர வேண்டிய வியாதி அல்லவா ராமா. வம்சி,
சச் அ பியூட்டிஃபுல் மூவிலிருந்து பியூட்டிஃபுல் சீன்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் ஓவர் டு தருண் மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆக்ட் எப்படி இருந்துச்சு? வம்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணேன். பியூட்டிஃபுல், வெல் டன், சூப்பர். எஸ்பெஷலி அந்த கீழே அந்த இதெல்லாம் கையெல்லாம் இப்படி வச்சுட்டு அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. கீப் இட் அப், காட் பிளஸ் யூ. காயத்ரி ரகுராமா செய்யா கமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப கேஷுவலாக வந்தேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த கல்யாண மேட்டர்லாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நீயும் இன்வால்வ் ஆகிட்ட, நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த டைலாக், அதோட டைலாக் டெலிவரி, த வே ஹீ செட் ஃப்ரெஞ்ச் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த வே ஹீ செட் ஆட்டிடியூடோட சொல்லியிருக்காரு அவரு. கல்யாணமா கல்யாணம் கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவுல இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாகி போச்சு இல்ல. உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்போ இப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும். சரி செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் டோட்டல் கான்ட்ராஸ்டாக அப்படியே அந்த எமோஷ்னல், பயங்கர எமோஷ்னலான ஒரு ஆக்டிங், அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டுமே சூப்பராக இருக்கும். நீயும் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, வெரி குட், ஆல் பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் வம்சி.